அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவி. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு மாதத்துடைய பலாபலன் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப வருட பலன் 2026 பராபவ வருடத்துடைய பலாபலனை மிக சிறப்பா மேச முதல் மீன வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உங்க வீட்டு செல்ல பிள்ளை மாதிரி நம்மளுடைய நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்குமே நல்ல பலனை ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கிறோம். தமிழ் வருடம் அப்படிங்கும் பொழுது சித்திரை, அந்த சித்திரை மாதம் எப்படின்னாங்க, மேஷத்துல சூரியன் உச்சம் பெற்று பிரவேசிக்கக்கூடிய காலம் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட 14/4/2026 சதய நட்சத்திரத்துல பிரவேசிக்கிறார். அப்படியே ஆரம்பிக்கிறதே சதயத்துல ஆரம்பிக்குதுங்க. அப்ப இந்த சதயம் அப்படிங்கும்போது ராகுவுடைய நட்சத்திரம் கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டம், இந்த ராசி எப்படின்னா சதயத்துல ஆரம்பிக்குது. பார்த்துக்கங்களேன். செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏகாதேசி பெருமாளுக்கு உகந்த நாள்ல பிறக்கக்கூடிய அந்த தமிழ் வருட பிறப்பு மிக அற்புதமாக இருக்குமானா, இந்த பராபவன் அப்படின்னா ஒரு பிரச்சனை, ஒரு அவமானம், ஒரு போராட்டம்னு வச்சுக்கோங்களேன். உலகத்துக்கே, நம்மளுடைய நாட்டுக்கு, இந்தியாவுக்கே அப்படி கூட எடுத்துக்கலாம். அப்ப பிரபஞ்சத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல என்னன்னா நிறைய விஷயங்கள், ஒரு போர் நடக்கிறது, பூகம்பம், நெருப்பு, காற்றுனால பிரச்சனை, நீர்நிலையினால ஒரு சில நாட்டுல, ஏன்னா மீனத்துல சனி பகவான் இருக்கார், அதனால இப்படி மழை வளம் நல்லா இருக்குங்க. இந்த ஆண்டு மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டுல கிரக நிலையில ராகு கேது அடவுக்குள்ளார மற்ற 7 கிரகங்கள் இருக்கு. அப்படிங்கும்போது காலசர்ப தோஷத்தோட பிறக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. இப்ப உத்திரட்டாதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, சனி பகவான் உத்திரட்டாதி சுயசாரம் பெறார். குரு பகவான் புனர்பூஷத்துல பிரவேசிச்சுட்டு இருக்கக்கூடிய, கேது மகத்திலேயே இருக்கார். இப்படி தன்னுடைய ஆதிக்கத்திலேயே ஒவ்வொரு கிரகம் பிறக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பலாபலனை நமக்கு அவங்க இது கோச்சாரம் தாங்க. இப்போ நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது என்ன பிரச்சனைங்க வருது, இந்த வருஷம் எப்படி இருக்கு, குரு பயிற்சி எப்படி, குரு பார்த்தீங்கன்னா 3 இடத்துல பிரவேசிக்கிறார். எப்படின்னா அதிசார குருவாக. இப்போ ஜூன்ல உடனே போகக்கூடிய காலகட்டங்கள் கடகத்திலிருந்து அடுத்தது சிம்மத்துக்கு அதிசாரமா போறாரு. அப்ப குரு சனி பகவான் மெயினா எடுத்து, ராகு கேது கும்பத்துலதான் இருக்கார். கேது எங்க இருக்காருங்க? மகத்துல, அதாவது சிம்மத்துல இருக்கார். இது டிசம்பர் 5ஆம் தேதி தான் மாறுது. ராகு கேது இந்த வருஷம் கடைசியில மாறக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் வச்சு மேசராசி முதல் நம்ம ஒவ்வொரு ராசியும் பார்ப்போம். வீடியோக்குள்ள போறோம். கடக ராசிங்க. தாய் உள்ளம், பாசம் பொங்கி வழிஞ்சு ஒரு நட்புக்கு மதிப்பு கொடுக்குறவங்க நீங்க தான். இதெல்லாம் இருந்தாலும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. உங்களுக்கெல்லாம் சொல்லணும். ஏன்னா மனசார பழகக்கூடியவங்க. மனசு எங்க இருக்கு, அன்பு எங்க இருக்குன்னு உங்ககிட்ட தாங்க. அப்படியே ஒரு 2 வார்த்தை கேட்டோன்னே வருத்தப்படுறாங்க, ஒருத்தவங்கள அப்படியே ஃபீல் பண்ணாங்கன்னு வச்சுங்க, ஃபீல் பண்ணாவே ஜலம் கண்ணில் வச்சிருவீங்க, கண்ணில் தண்ணி வச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு இறக்கக்கூடும். நான் அப்படி செய்வேனாப்பா, என்னைய போய் இப்படி சொன்னையாப்பா அப்படின்னா போதும். அந்த இலகிய குணம் உங்களுக்கு அற்புதமா இருக்கிறது. இதே தான் உங்களுக்கு மைனஸ், இதே தான் உங்களுக்கு ப்ளஸ்ஸும். எங்க அடிச்சா உங்களை காலி பண்ணலாம் அப்படின்னா மனசளவுல டச் பண்ணணும். எப்படிங்க? உங்களை மனசளவுல டச் பண்ணனா நீங்க குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்துக்கு வந்தாலும் சின்ன சின்ன தடையோ அல்லது ஒரு அவமானமோ கொடுப்பாங்க. குழந்தைகள், உங்களுடைய குழந்தைங்க நல்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. பட்டம், பதவி உயர்வு, வெளிநாடு தொடர்பு, என்ன நீங்க காலேஜுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, துறை சார்ந்து மருத்துவத்துறையா இருக்கலாம், அல்லது நீங்க என்ன சப்ஜெக்ட், என்ன டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறேங்க, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஜூன் மாதம் படிப்படியான உயர்வு உண்டு. 12ஆம் இடத்தில் விரயத்துல இருந்த குரு பகவான் இனிமே வருமானத்தை கொடுப்பார், ஏற்றத்தை கொடுப்பார். நல்ல காது குளிருது மேடம், அத்தனை கஷ்டம் 4-5 வருஷமா, இனிமே விரயம் வராது, பயப்படாதீங்க. ஜென்மத்துக்கு உச்சம் பெற்று வரார். நீங்க ஆயில்யமா இருக்கலாம், புனர்பூஷமா இருக்கலாம், பூச நட்சத்திரமா இருக்கலாம். எப்பயுமே நீங்க ஒரு அதிகாலை எழுந்து இனிமே ஒரு சின்ன பிரார்த்தனை உங்க குலதெய்வத்திட்ட வைங்க.
சூப்பராக இருக்கும். அவர் 5 மணிக்காவது எந்திரிச்சிருங்க, ஒரு 10 நிமிஷம் ஒரு மெடிடேஷன், இனிமேல் எனக்கு சக்ஸஸ். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, தைரியமாக இருக்கணும். ஏன்னா அந்த தைரியம் என்னன்னா அந்த 2ஆம் இடத்து கேதுக்காக சொல்கிறேன். கேது 2ல் இருக்கும்போது உங்களுடைய வாக்கு, உங்களுடைய குடும்பத்தில் சில மதிக்காமல் இருப்பாங்க, நீங்களே தட்டு மாதிரி உளரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. தெரியாமல் பேசிட்டேங்க, தெரியாமல் சண்டை போட்டுட்டேன், தெரியாமல் நம்ம ஒருத்தவங்களை வருத்தப்படுத்திட்டேன், அந்த புத்தி தடுமாற்றம், தேவையில்லாத கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் இனிமேல் படிப்படியாக மே ஜூன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பாதியாக பிரிச்சுக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு அது இல்லாமல் 2ஆம் இடத்துக்கும் வருவார். கடன் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாருங்க. வருமானமும் வரும், ஆனால் கடன் கொஞ்சம் குறையிறது கஷ்டம்தான். பொய் சொல்லக்கூடாதுல்ல, கிரக அமைப்பை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். உங்களுடைய 24ஆம் தேதி கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருந்த 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த ராகு ஒரு நல்ல அப்பா அம்மா வழியில் இருக்கிறது, அப்பா வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்களோ வருமானங்களோ பணமோ உங்களுக்கு ஒரு கௌரவமோ எல்லாமே கிடைக்கும். குடும்பத்துக்காக சொந்தக்காரங்களுக்காக நட்பு வட்டத்துக்காக நிறைய அலைச்சல்கள் உண்டு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன மாறி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார். நல்லா கேட்டுக்கணும். அப்போ பாக்கியஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்துல என்ன இருக்கார்? சனி பகவான். 7ஆம் இடத்துல என்ன இருக்காரு உங்களுக்கு? அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி 8ல் இருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வராரு ராகு. கேது என்ன பண்ணுறாரு? உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு இருந்து சிம்மத்திலேருந்து உங்கள் இடத்துக்கே வரக்கூடிய ஜென்மமாக வரக்கூடிய அமைப்பு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சி, குரு பகவானோட பெயர்ச்சி, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ். அப்படிங்கும்போது ஒரு 70% நல்லா இருக்குங்க. 70%னாவே நமக்கு எவ்வளவு ஜெயிக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு குதூகலம், ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை தீரும், செலவினங்கள்லாம் குறையும், தெய்வ அனுகூலம் உண்டு. யாத்திரை போகிறது, குடும்பத்தோட டூர் போகிறது ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒன்று உங்களாலையும் கிடைக்கலாம், அல்லது குழந்தைங்கள்னால கிடைக்கலாம். இப்படி வெளிவட்டாரத்தில் ஒரு மதிப்பு மரியாதை, ஒரு பொன்னாடை போத்துறது, மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அரசியல் 2 பேர் இப்போ போட்டிடுறது எதுங்க? கடகராசியில் தானே போட்டிடுறாங்க. அப்போ 2 பேர்த்துக்குமே வாக்கு உறுதி சொல்கிறதோ அல்லது மக்களிடையே பேசும் பொழுதோ சில அவமானங்கள் கெட்ட பேர் எல்லாம் வரும். மக்கள் தொடர்பு கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும், குறைவாக இருக்கலாம். புதிய முயற்சிகள் செய்யுங்க. தொழில்துறை சார்ந்து புதிய வளர்ச்சி உண்டு. ஆரோக்கியம் சீராகும். சிலருக்கு கொஞ்சம் உடம்பு உபாதைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். நேரத்துக்கு சாப்பிடணும். கடகராசி அதை மட்டும் கவனமாக வச்சுங்க. சித்தர் வழிபாடு நல்லா இருக்கும். கடல் சார்ந்து ஆறு சார்ந்து இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு நல்லா இருக்கும். இல்லைங்க நான் கனக்கம்பட்டியார வழிபாடு எடுக்கிறேன், சாய்பாபாவை கும்பிட்றேன், எது வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வியாழக்கிழமை நான்வெஜ்ஜு சாப்பிடாதீங்க. யாருங்க? கடகராசிக்காரங்க. இதெல்லாம் நல்லதுக்கு சொல்கிறேன். உச்சம் பெறாரு, நம்மளுடைய இடத்துக்கு வராரு, நம்ம வீட்டுக்காரருங்க மாதிரி. அப்போ நமக்கு எல்லாமே நல்லது கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போ அவர் பார்க்கக்கூடிய இடம்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, எங்கள் இடத்துல உட்கார்றாரோ அங்கேருந்து எந்த இடமா பார்க்குறாரு அப்படிங்கும்போது வண்டி வாகனம் இதெல்லாம் யோகத்தை கொடுக்கணும், நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், சுபகாரியம் நடக்கணும் அப்படிங்கிற விஷயம் குருவுக்கு மட்டும்தான் கோடி நன்மை அப்படிங்கிற இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். அடுத்த பதிவில் பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.